நம்முடைய ரிசுக்கை நாம் தேடுவது, அதற்கான முயற்சி செய்வது, அதற்காக உழைப்பது, இதுவெல்லாம் நம் மீது கடமை, அதை செய்யத்தான் வேண்டும். ஆனாலும் கூட அந்த ரிசுக்கு யாரிடமிருந்து நமக்கு வருகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது. எந்த அளவிற்கு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகிற பெருமக்கள் சொல்வார்கள் என்றால், நமக்கென்று எழுதப்பட்ட அந்த ரிசுக்கை கூட நம்மால் என்ன செய்ய முடியாது, தடுத்து கொள்ள முடியாது. அல்லாஹ் எழுதியிருக்கான், இந்த ரிசுக்கு இல்லாத இன்னொரு ரிசுக்கை நான் சாப்பிடுவேன் என்று சொல்லி வேறொரு ரிசுக்கை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது என்று சொல்வார். அப்போ நமக்கான ரிசுக்கையே நம்மால் தேர்வு செய்ய முடியாவிட்டால் பிறருக்கு வருகிற அந்த ரிசுக்கை தடுக்கக்கூடிய வேலையை நாம் எப்படி செய்ய முடியும்? நீங்க நிறைய பேர் அவரால் தான் எனக்கு இந்த ரிஸ்க்கு கிடைக்காம போயிட்டு என்று நினைக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், நமக்கு என்று அல்லாஹ் நிர்ணயித்ததை மாத்திட்டு இன்னொரு ரிஸ்க்கை நம்மளால் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது.